ஹாய் ஹேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஹேக்கிஃபை. அடுத்து நம்ம பைத்தான் பூலியன் என்னன்னு பார்க்க போகிறோம். பூலியன் எடுத்துக்கிட்டா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. இதில் ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று வந்து ட்ரூங்கிறது ஒரு வேல்யூ, அதுக்கு அடுத்து ஃபால்ஸுங்கிறது ஒரு வேல்யூ. ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறீங்கன்னா இதில் ரெண்டுத்தில் ஒரு ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஒன்று ட்ரூவாக இருக்கலாம், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் 100 ஈக்குவல் 100 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 100ம் ஈக்குவலாக இருக்கா இல்லையா? நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ட்ரூன்ற வேல்யூ வந்திருக்கு. ஏன்னா இந்த 100ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வந்திருக்கு. இன்கேஸ் நான் 100க்கு பதிலாக 200 கொடுக்குறேன். இந்த 100ம் 200ம் ஈக்குவலாக இருக்குமா? கிடையவே கிடையாது. 200ங்கிறது பெரிய நம்பர், 100 அப்படிங்கிறது சின்ன நம்பர். ஸோ இதை நம்ம ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இதில் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. கண்டிஷன் கரெக்டாக இருக்குன்னா இது வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் கண்டிஷன் வந்து ராங்காக இருக்குன்னா இது வந்து ஃபால்ஸாக பிரிண்ட் ஆகும். அடுத்து நாம் லெஸ் தென் கொடுப்போம். இப்போ சொல்லுங்கள், 200 விட 100 சின்ன நம்பர் தான். ஸோ இது பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதே நம்ம எரேஸ் பண்ணிட்டு கிரேட்டர் தென் போட்டோம்னா நமக்கு இது ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 200 விட 100 சின்ன நம்பர். ஸோ இது நமக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணாலே நமக்கு ட்ரூன் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 200க்கு ஈக்குவலாக நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை அதை விட சின்ன நம்பராக இருந்தாலும் சரி, நமக்கு இது ட்ரூன் பிரிண்ட் ஆகும். இதே நான் 200 கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நமக்கு ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுங்கன்னா நமக்கு இது ஃபால்ஸ் வரும். இந்த பூலியனை நம்ம வந்து ரெண்டு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோங்க. அப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோங்க, வைல் லூப்பில் யூஸ் பண்ணுவோங்க, ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோங்க. நம்ம அதுக்கு அடுத்து வரப்போ செஷனில் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.